தண்ணீர் தவிச்சவாய்க்கு தன் நாட்டு குடிகளுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாத அரசு, அதை எப்படி அரசு என்று கருதுகிறீர்கள்? எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கிறது. மிக்சி, கிரைண்டர், லேப்டாப், சைக்கிள், பிரிட்ஜ், டிவி, அரிசி, பருப்பு, அண்டா, குண்டா எல்லாம் கொடுக்கிற இந்த அரசு தண்ணீரையின் தரமான தண்ணீரை தன் நாட்டு குடிகளுக்கு தர முடியவில்லை என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் தர முடியாது? எல்லாவற்றையும் இலவசம் தந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தண்ணீரை 10 ரூபாய்க்கு வித்தார்கள். ஒரு 30,000 பெருமானம் உள்ள லேப்டாப்பை, மடிக்கணினியை இலவசமாக கொடுத்தார்கள், மிக்சியை கொடுத்தார்கள், கிரைண்டரை கொடுத்தார்கள். ஆனால் தண்ணீரை 10 ரூபாய்க்கு வித்தார்கள். ஏன்? தண்ணீரை இலவசமாக கொடுத்தால் தண்ணீரை விற்கிற முதலாளியின் லாபம் பாதிக்கப்படும். அவன் பாதிக்கப்பட்டால் அதனிடமிருந்து தங்களுக்கு வருகிற கமிஷன் பாதிக்கப்படும். ஏன் பள்ளி கல்லூரியின் தரம் உயர்த்தப்படவில்லை? தனியார் பள்ளி கல்லூரியின் தரமாக இருக்க காரணம் என்ன? ஆட்சியாளர்கள் தான் பள்ளி கல்லூரிகளை நடத்துகிறார்கள். அரசு பள்ளி கல்லூரிக்கு பிள்ளைகள் வந்துவிட்டால் தனியார் பள்ளிக்கு வருகிற வருவாய் குறைந்துவிடும். அரசு மருத்துவமனை தரமாக இருந்துவிட்டால் தனியார் மருத்துவமனைக்கு வருகிற வருவாய் குறைந்துவிடும். லாபம் ஈட்டுகிற தொழிலாக எது ஒன்று சேவை, கல்வி சேவை, மருத்துவம் சேவை, மின் உற்பத்தி விநியோகம் சேவை, போக்குவரத்து, சாலை ஓடுதல், பராமரித்தல், போக்குவரத்து நடத்துதல் சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, இது எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்துவிட்டு அரசு சாராய கடையை மட்டும் வைத்து நடத்துகிறது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை என் அன்பு தமிழ் சொந்தங்கள்